நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பிரியமானவர்களே, வேதத்தை தொடர்ந்து தவறாமல் அநேக தடவை வாசிக்கிறவர்களாயிருப்பீர்கள் என்றால் நான் ஒரு ஆலோசனை கூற விரும்புகிறேன். வேதத்திலே ஆண்டவருக்கு அநேக நாமங்களும் அநேக தலைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போது அவைகளை குறித்து ஒரு நோட்டு புஸ்தகத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரின் நாமத்தை தியானியுங்கள், துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். நெகேமியா 9:5, சங்கீதம் 113:3, மல்கியா 1:11. அவருடைய நாமத்தில் பயபக்தியாயிருங்கள், பயந்திருங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். லேவியராகமம் 22:2, உபாகமம் 28:58, ஏசாயா 29:23, மத்தேயு 6:9, தானியேல் 2:20. ஆண்டவருடைய நாமத்திற்குள் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும், செய்யப்பட்டவைகளும் செய்யப்படாதவைகளும், இருக்கிறதும் வருகிறதும் எல்லாமே அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு தேவைக்கும் விண்ணப்பத்திற்கும் ஒவ்வொரு நாமம் அல்லது தலைப்பு இருக்கிறது. அந்த நாமத்தை அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை நாம் சொல்லி ஜெபிக்கும்போது, தியானிக்கும்போது, பிரஸ்தாபப்படுத்தும் போது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்கி நம் மீது தங்குகிறதை காணலாம், அனுபவிக்கலாம். இது ஒவ்வொரு விசுவாசியின் அனுபவமாக மாற வேண்டும். வேதத்தில் வாசிக்கிற பரிசுத்தவான்கள் அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற நாமத்தை கர்த்தருக்கு சூட்டுவதை காணலாம். அவைகளை தியானித்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகம். அதை சொல்லி தியானித்து பிரஸ்தாபப்படுத்தி சுகமாய் வாழுவேன். ஆமேன்.